ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களோட இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏவா வேலுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வேலுவுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வெளிநாடு செல்லும் முன் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரியும் தனக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்யக்கோரியும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். ஜான் செட்டியன் கோரிக்கை வைத்தார். வேலு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்துள்ளதால் லுக் அவுட் நோட்டீஸ் தேவையில்லாதது என குறிப்பிட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு கோரிக்கையை ஏற்று பதில் மனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கு தொடர்பாக விசாரணையை தொடரலாம் எனவும் தேவைப்படும் பட்சத்தில் வேலுவுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் எனவும் தெரிவித்தார். அதே சமயம் வழக்கு தொடர்பாக அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என ஏற்கனவே பிறப்பித்திருந்த உத்தரவை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீட்டித்தும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்த நீதிபதி வெளிநாடு செல்வதாக இருந்தால் அவர் கீழமை நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையில் வழக்கை ரத்து செய்ய கோரி வேலு தாக்கல் செய்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அது குறித்து வேலு பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.